யாருக்கிட்ட கேட்டுமே பணம் கிடைக்கலையே ரோகிணி, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. அம்மாவும் வீட்டை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி இந்த வீட்டை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. அதுக்கு ரோகிணி இருந்துட்டு, இதுதான் வாழ்க்கை மனோஜ். கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க யாருமே நம்ம நல்லா இருக்கணும், நல்லா நம்ம மனசால நினைக்க மாட்டாங்க. நம்ம தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே, நான் நம்பி இருக்கிறது சந்தோஷி சாரா மட்டும்தான், அவர்கிட்ட தான் நான் பணம் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சந்தோஷி சாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோகிணி. ஆமாம், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ரோகிணி, அதனால் அவர் எனக்காக எது வேணாலும் செய்வார். நம்ம சேல்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட போய் பணம் கேட்கலாம், அவர் எத்தனை கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அப்படின்னா நீ இனிமேல் நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுல தான் நீ குறியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, நான் ஷோரூமுக்கு போயிட்டு நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து பேசி நல்லா சேல்ஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறேன். நல்லா சேல்ஸ் பண்ணி நல்லா டார்கெட்டை கொண்டு போய் காமிச்சு சந்தோஷி சாரை சந்தோஷப்படுத்திட்டு அவர்கிட்ட நான் இந்த பணம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி மனோஜ், நீ அதே மாதிரி பண்ணு, எப்பாடுபட்டாவது எதையாவது செஞ்சு கண்டிப்பாக இந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கணும், அது புரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே ஸ்க்ரூ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசின மாதிரி ஒரு போர்ஷனை வாடகைக்கு விட்டுட்டு அந்த காசை வச்சு நம்ம டியூவெல்லாம் அடைச்சிக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டு இந்த வீடு நம்ம கையை விட்டு போகக்கூடாது, அதில் நீ உறுதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. நம்ம கஷ்டத்தில் நமக்கு உதவாதவங்க முன்னால் நம்ம பெரிய ஆளாகி சாதிச்சு காட்டணும், இந்த வீடை கண்டிப்பாக வாங்கி அவங்க முன்னால் நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, கண்டிப்பாக ரோகிணி, நீ என் கூட இருந்தால் நான் எதை வேணாலும் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கண்டிப்பாக எப்போவுமே நான் உன் கூட இருப்பேன் மனோஜ். நம்ம வீட்டுக்கு பின்னால் இருக்கிற கடல் அலைய மாதிரி எப்போவுமே நம்ம ஓயாமல் உழைச்சிட்டே இருக்கணும் மனோஜ். கண்டிப்பாக நம்ம வாங்குறோம், ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு மனோஜ். பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கிட்ட முத்துவும் மீனாவும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. மீனா உடனே தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து செக் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்கிற தண்ணி எடுத்து மீனா மேலே தெரிச்சு விடுறாரு. முத்து மீனா மேலே மறுபடியும் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இருக்காரு. மீனாவும் பதிலுக்கு தண்ணி எடுத்து முத்து மேலே ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி விளையாண்டு இருக்காங்க. எங்க போது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி வா, ரொம்ப குளிர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நகர்ந்து அப்படியே வராங்க. அந்த பக்கம் ரொம்ப குளிரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு. என்ன மீனா இப்படி பொசுக்குன்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், இவ்வளோ பெரிய வீடு இது, எத்தனை ரூம் எல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் அழகழகாக எல்லாம் வச்சிருக்காங்க, இதான் இந்த நீச்சல் குளம் வேற இருக்குது, நீ பிடிக்கலன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இங்கே பாருங்க, எத்தனை ரூம் வேணா இருக்கலாம், எவ்வளோ பெரிய வீடாக வேணா இருக்கலாம், வீடு பெருசாக இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த வீட்டில் வாழ்றவங்களோட மனசு அழகாக இருக்கணும். இந்த வீடு அழகாக இருந்தால் என்ன பிரயோஜனம், ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட மனசெல்லாம் ரொம்ப சிறுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்படின்னு உனக்கு நிஜமாவே இந்த வீடு பிடிக்கலையா, நான் கூட இந்த பங்களா பக்கத்தில் இன்னொரு பங்களா வாங்கி போடலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படியே சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஓஹோ, நீங்கள் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டுட்டு, நீங்கள் நிஜமாவே இந்த மாதிரி ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், இவ்வளோ பெரிய வீடை வாங்கிட்டு நம்ம என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நம்ம குடும்பம் பிரிஞ்சு போயிடக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அது எந்த வீட்டில் இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, ஒத்துமையா இருக்குமாங்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மீனா, குடும்பம் பிரிஞ்சு போகாம இருக்கணும்னு நீ நினைக்கிறேன், ஆனா அது பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்கு தானே அடித்தளம் போட்டுட்டு திரியிறான் உள்ள ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. நீ பாத்தியில அப்பா கிட்ட எப்படி அவன் பேசினான்னு சொல்லிட்டு, வீட்டை வித்து கொடுங்க, இந்த வீட்டை வாங்குறேன்னு சொல்லிட்டு பேசுறான். வந்த ஆத்தத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது, அப்படியே இவனை பிடிச்சி தண்ணிக்குள்ளேயே பிடிச்சி தள்ளி விடணும் போல தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முத்து. ஏங்க, அவர் எப்பவுமே அப்படிதானங்க பேசுவாரு, இதுல அத்தை வேற சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு வேற இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருச்சு, பாத்தீங்களா ரோகிணியும் மனோஜியும் எப்படி பாராட்டி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அத்தைக்கும் இந்த வீட்டில் வாழணும்னு தான் ரொம்ப ஆசை போல இருக்குது, அவங்க மட்டும் இங்கே வந்துட்டாங்கன்னா அப்புறம் மாமாவுக்கும் வேற வழியே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இந்த என்ன நீ இப்படி சொல்லிட்ட, என்ன ஆனாலும் சரி எங்க அப்பா என்னை விட்டு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அது எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இங்க பாரு, அம்மா எங்க வேணா போகலாம், அம்மா எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் அப்பா இருப்பாங்கன்னு சொல்லி நீ நினைக்காத, என்னைக்குமே என்னை விட்டு அப்பா பிரிஞ்சு போகவே மாட்டாரு. ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரலைன்னா கூட எனக்கு எப்படி ஃபோன் பண்ணி கேட்பாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப பாசமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னை பார்க்காம அவரால் இருக்கவே முடியாது, அதே மாதிரி தான் நானும், அவர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே மீனா எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் அன்பு பாசம், அவ்வளோ பாசம் பந்தம் எல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. நீ கவலைப்படாத மீனா, அப்பா எல்லாம் என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டாரு, அம்மா வேணும்னா இந்த மாதிரி பெரிய வீடு எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க வேணா எங்கேயாவது போயிடுவாங்க, ஆனா அப்பா எல்லாம் என்னைக்கே அப்படி போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. சரி, இந்த மாதிரி வீடு உனக்கு பிடிக்கலன்னு சொல்றியே, அப்ப எந்த மாதிரி வீடு தான் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு. உடனே மீனா வீடு வீடு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு முத்து அப்படியே அசையாம அப்படியே நின்றுட்டு இருக்காரு. சரி மீனா, வீடு வீடு மாதிரி இல்லாம அப்புறம் வேற எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லைங்க, இந்த மாதிரி மாடி வச்சு ஸ்டெப் எல்லாம் வச்சு இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, வீடு சிம்பிளா இருந்தாலும் அழகா இருக்கணும், வெளியே திண்ணை இருக்கணும், அப்புறம் வீட்டில் நல்லா அழகா ஒரு முற்றம் இருக்கணும், அப்புறம் பாட்டி வீட்டில் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே, ஆமா அந்த நடுவில் இந்த மாதிரிலாம் இருக்குமே அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. ஆமா அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அந்த மாதிரி வீடு தாங்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், எங்க வீட்டு பக்கத்துல எங்க ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு வீடு இருக்குதுங்க, நான் சின்ன வயசுல இருந்து அந்த வீட்டை பார்த்துட்டே தான் போவேன் ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ஆமா எனக்கும் அந்த மாதிரி வீடு தான் மீனா பிடிக்கும், நான் பாட்டி வீட்டில் இருக்கும்போது நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா, நான் எப்பவுமே சின்ன வயசுல இருந்து அங்கதானே இருந்தேன், அதனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து
சொல்கிறாரு. நீ சொன்ன மாதிரி எல்லா வீட்லேயும் அங்கே திண்ணை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எதுக்கு இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நம்ம உட்காந்துக்கிறதுக்கு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது மீனா, நம்ம வீட்டுக்கு நம்மளை பார்க்க வரவங்களும் உட்காந்துக்கலாம். அதே மாதிரி வெயில் அந்த வழியாக நடந்து போகிறவங்க, பசி தாகத்தோடு உட்காந்துக்கிறவங்க, அப்படி யாராக இருந்தாலும் வந்து கொஞ்சம் இளப்பாரிட்டு போகிறக்காக தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி திண்ணையெல்லாம் வச்சு வீடு கட்டிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் இங்கே நகரத்தில் யார் இப்படியெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போல்லாம் வீட்டுக்கு 4 பேர் வரணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி திண்ணை கட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து யாரும் வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாயை கட்டி வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. முத்து சொன்னதை கேட்டு மீனா வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சரி மீனா, நம்ம வீடு எப்போ வாங்குறோமோ தெரியாது, ஆனால் நம்ம வீடு வாங்கினா அந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும். அந்த வீட்டில் நீ, நான், பாட்டி, அப்பா எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி வீட்டில் வாழ்கிறது தான் மீனா சொர்க்கம். சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி, நல்ல மனுஷங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். காலையில் நம்ம எந்திரிச்சோன்னு வச்சுக்கோவேன், காலங்காத்தால கண்ணு முழிக்கும் போதே வந்து மருதமலை மாமணியே முருகையா அப்படின்னு சொல்லிட்டு கோபுரத்துலேருந்து பாட்டு ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே மீனா வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்துலேருந்து கோயில் மேலே இருந்து அந்த பாட்டு சத்தம் அப்படியே நம்ம காதுக்கு கேட்கும் பாரு, அவ்வளோ ரம்யமாக இருக்கும் மீனா. வாழ்ந்து அந்த மாதிரி இடத்துல வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இடத்துலயே நம்ம வீடு வாங்கிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்போ சரி மீனா, நம்ம கடைசி காலத்தில் நம்ம அங்கேயே போய் செட்டில் ஆயிடலாம். நம்ம குழந்தைகள்லாம் பிறந்து அவங்களெல்லாம் படிக்க வச்சு நல்லா லைஃப்பில் செட்டில் பண்ணிட்டு கடைசியில் நம்ம அங்கே தான் போய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மீனா இருந்துட்டு அதெல்லாம் சரிதான், அப்போ எங்கள் அம்மாலாம் இங்கே தானே இருப்பாங்க, அப்புறம் அவங்களையெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முத்து வந்து அப்படியே நடந்து யோசிச்சுட்டே போகிறாரு. அது என்ன பெரிய விஷயம் இல்லை மீனா, அவங்களும் நம்ம கூட இருக்கட்டும், நம்ம எல்லாரும் ஒன்றாவே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னு மீனா இருந்துட்டு கனவெல்லாம் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் நடக்கணுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் நடக்காது, எல்லாரும் ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முத்து. அந்த நேரம் பார்த்து முத்துவோட ஃபோன் அடிக்குது. யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. தெரியல, இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. யார் இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. எடுத்து பார்த்த முத்து வந்து கனடா மேடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணிட்டு முத்து வந்து சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டணுன்னு அந்த பக்கம் இருந்து ஜீவா இருந்துட்டு முத்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன் மேடம், என் பொண்டாட்டி கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஒரு வழியாக ஜீவா இங்கே வந்துட்டாங்க. ஜீவாவும் முத்துவும் மீட் பண்ணும்போது இந்த தடவையாவது அந்த மனோஜ் ரோகிணியை பற்றின உண்மையெல்லாம் வந்து ஜீவா மூலியமா தெரிய வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.